வேலுகந்தம்மன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகே உள்ளது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் வரகுணபாண்டியன் என்ற மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலே இருந்து வந்தது. திருச்செந்தூர் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்த பின் மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தையின் உடல் மனித உடலாகவும் முகம் குதிரை முகமாகவும் காணப்பட்டது. இதனால் மன்னன் மிகவும் கவலை கொண்டு முருகப்பெருமானிடம் வேண்டினான். ஒரு நாள் மன்னனின் கனவில் கந்தன் தோன்றி, இந்த குறையை போக்கிட என் அன்னையினால் மட்டுமே முடியும். ஊரின் வடக்கில் உள்ள என் அன்னையை வேண்டிக்கொள், குறை நீங்கும் என கூறினான். மன்னனும் மறுநாளே சென்று அன்னையை தேட காட்டினில் கைலாய மலையைப் போன்ற இடத்தினில் அன்னையை கண்டு தன் குறையை நீக்கும்படி மனமுருக வேண்டினான். அன்னையின் அருகிலேயே குடில் ஒன்று அமைத்து அங்கேயே தங்கி விரதம் இருந்தான். இதனால் மனமகிழ்ந்த அன்னை மன்னனிடம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையன்று தன் எதிரில் இருக்கும் கடலினில் குழந்தையுடன் சென்று நீராடினார். குழந்தையின் குதிரை முகம் நீங்கி அழகிய உருவம் பெறுவாள் என்று அசிரீரியாக கூறினார். அதன்படி வரகுணபாண்டியன் மன்னனும் தன்னுடைய பச்சிளங்குழந்தையை எடுத்துக்கொண்டு அன்னையை நினைத்தபடி கடலுக்குள் இறங்கினார். அதுவரை பெரும் அலைகளாக வந்து கொண்டிருந்த கடலிலிருந்து சிறிய அலைகள் மட்டுமே வரத் தொடங்கியது. மன்னன் குழந்தையோடு கடலில் தீர்த்தமாடி வரவும் குழந்தையின் முகம் அழகிய பெண் முகமாக மாறியது. இவ்வாறு ஆனதால்தான் இந்த இடம் வதனரம்ப தீர்த்தம் என வழங்கப்படலாயிற்று. இதனால் மகிழ்ச்சியடைந்த மன்னன் குழந்தையின் உடலில் நலுங்கு பூசி செவ்வரளி மாலை அணிவித்து அலங்காரம் செய்து அன்னையை தரிசனம் செய்ய சென்றான். அங்கே அன்னையோ அவளது முகம் மாறி குதிரை முகத்தோடு வீற்றிருப்பதைக் கண்ட மன்னன், என் குழந்தையின் குதிரை முகத்தை பெற்றுக்கொண்டு உன் முகத்தை என் குழந்தைக்கு கொடுத்து விட்டாயே, இந்த பாவத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று அழுது வேண்டினான். அதற்கு அன்னை, என்னிடம் வந்து யார் என்னை அம்மா என்று அழைத்தாலும் அவர்கள் வேண்டியதை கொடுக்காமல் இருக்க என்னால் முடியாது என்றும், மேலும் நீ செய்த கர்ம பலனின்படி என்ன துன்பம் அணிவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். உன் கர்ம பலன் தீர்ந்ததும் நான் பெற்ற குதிரை முகம் மாறிவிடும் என்றும் அன்னை கூறினாள். அதுபோலவே சில காலம் கழித்த பின் அன்னையின் முகம் மாறி தன் முகத்தோடு காட்சியளித்தாள். அதன் பிறகு வரகுணபாண்டிய மன்னன் அன்னைக்கு கோவில் எழுப்பி கோவிலுக்காக நிலங்களும் மானியங்களும் எழுதி வைத்தான். இந்த நிகழ்வை குறிக்கும் விதமாக இன்றும் பெண் பக்தர்கள் ஒவ்வொரு ஆடி மாதமும் செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலையில் அம்மனுக்கு எதிரில் இருக்கும் வதனரம்ப தீர்த்தத்தில் நீராடி நலுங்கு மஞ்சள் பூசி செவ்வரளி மாலை அணிந்து அன்னையை வணங்குகின்றனர். இப்படி வேண்டினால் அழகு வடிவம் பெறுவதோடு தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் என்பது பெண்களின் நம்பிக்கை.